வெயிலாவா போடுது, வெயில் பயங்கரமாக போடுதுங்க. வெளியிலையும் போக முடியல, வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல. இந்த வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருந்துச்சா, சரி மாதுளம்பழம் ஜூஸ் ஐஸ் போட்டு நல்லா ஜில்லுன்னு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போட்டேன். என் பையனும் சாப்பிடவே இல்லை. அவன் மாதுளம்பழம் ஜூஸ்னால் நல்லா குடிப்பான். அவனுக்கு அப்படியே ஃபில்டர் பண்ணி சக்கரைலாம் போடாமல் அப்படியே கொடுத்தா தான் குடிப்பானா. அவன் பாதி தான் குடித்தான், மீதி நான் தான் குடித்தேன். இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டும் ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, தண்ணிக்கும் ப்ராப்ளமாக இருக்குது, ஃபோனில் டவரும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்போ வந்து ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் எங்கள் ஊரில் அப்படின்னா இதான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ போயிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும். கரண்ட்டு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா லன்ச் வந்து லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கடைக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டே இருந்தேங்க. கடையில் என் பையனை வச்சுட்டு வந்து சமைச்சேன். சிம்பிளாக தான் உருளைக்கிழங்கு பொரித்து லெமன் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா சாதத்தை போட்டு பரட்டாமல் வச்சுருந்தேன். லெமன் ரைஸ் வந்து எனக்கு நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெரும்பாலும் இதுக்கு கலர் வந்து அதிகமாக போட மாட்டேன். அந்த மஞ்சள் தூள் அதிகமாக போட மாட்டேன், கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருந்தால் எனக்கு போதும் தான் நினைப்பேன். ஃபுல்லாக அப்படியே எல்லோ கலரில் இருந்தால் எனக்கு பிடிக்காது லெமன் ரைஸு. ஆனால் நல்லெண்ணெய் அதிகமாக ஊற்றி இந்த நடக்கடலாம், இந்த வறுத்த கடலை அதெல்லாம் போட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியானத்துக்கு இன்றைக்கி வந்து சிம்பிள் ரைஸ் வந்து லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் தான் பண்ணியிருந்தேங்க.